இப்போ ரீசெண்டாக மெகா ஆக்ஷனை பற்றி நிறைய மேஜரான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் இந்த அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது அடுத்த வருஷம் நம்ம தலை தோனி ஆடுவாருன்னு தான் தோணுது. ஏன்னா அப்படிப்பட்ட அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ வீடியோ கால்க்குனா லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எம்எல்சி லீகில் நம்ம டிஎஸ்கே என்ன பர்ஃபார்மன்ஸ் கைஸ். ஸோ அது எலிமினேட்டரில் மும்பை எம்ஐ நியூயார்க்கை கதற விட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் இன்னும் லாஸ்ட் 2 மேட்ச் தான். ஸோ எப்படியாவது ஜெயிச்சிடுங்க ஃபேஃப். ஸோ நம்ம தட்டுறோம், அந்த ட்ராஃபியை தூக்குறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ருத்ராஜை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் ரஞ்சி ட்ராஃபியில் மகாராஷ்டிரா டீமுக்கு வந்து கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடி கேதார் ஜாதவ் பண்ணியிருந்தார். இப்போ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ண போகிறாரு. ஸோ நல்ல டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா டே பிசிசிஐ, போங்கடா டே. ஓகே கைஸ், ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, இந்த பிசிசிஐ அஃபீஷியல்ஸும் அதுக்கப்புறம் இந்த 10 டீம் மேனேஜ்மெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. அதாவது இந்த மீட்டிங் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த மீட்டிங் எப்போ நடக்கும்னா, இந்த மாதம் எண்டு, அதாவது ஜூலை 31 வந்து இந்த மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த மீட்டிங்கில் மெயினாக என்னென்ன பேசுவாங்கன்னா, ரிட்டன்ஷன் ஸ்லாட்ஸு, அதுக்கப்புறம் எத்தனை ஆர்டிஎம் கார்டு கொடுக்கணும், மெயினானது இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வேணுமா வேணாவா, அதுக்கப்புறம் எத்தனை பிளேயர் ரீட்டைன் பண்ணணும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பேசுவாங்க. ஸோ அது மீட்டிங் முடிஞ்சோடனே 1 to 2 வீக்கில் லீக் ஆகிடும். ஸோ என்னென்ன பேசியிருக்காங்க, ஸோ என்ன ரிட்டென்ஷன் ஸ்லாட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் லீக் ஆகிடும். ஏன்னா கிரிக் பஸ் இந்த மாதிரி பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆர்டிக்கல் சேனல்ஸ்லாம் கண்டிப்பாக லீக் பண்ணிருவாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து செகண்ட் அப்டேட் என்னென்னா, ஒரு சில டீம்ஸ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 ரிட்டன்ஷன் ஸ்லாட்ஸு 8 ஆர்டிஎம் கார்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இன்னொன்று புரியலனா, இதுக்கு நீங்கள் மினி ஆக்ஷன் நடத்திட்டு போயிடலாம். ஏன்னா மெகா ஆக்ஷன்றது ஒரு டீமோட கோரை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் மினி ஆக்ஷன் நடத்திட்டு போயிடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ தேர்ட் அப்டேட் என்னென்னா, இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல். ஸோ ஒரு சில டீம்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலே வேணாம், அது நல்லா இல்லை, எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படிலாம் சொன்னாலும் ஒரு சில டீம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் வந்து மேட்சஸை இன்னும் சுவாரஸ்யமாக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த டீமுக்கு நல்லதோ இல்லையோ, ஸோ சிஎஸ்கேக்கு இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் கண்டிப்பாக தேவை, அதுவும் மெயினாக அடுத்த வருஷம். ஸோ அது ஏன்றது இந்த வீடியோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், ஃபோர்த் அப்டேட் என்னென்னா, இந்த அமௌண்ட், அதாவது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வருஷம் ஏற்றுவாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வருஷம், அதாவது அடுத்த வருஷம் வந்து இன்னும் ஏற்றுவாங்க. அதாவது 20-30 crores எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி தான் தோணுது. ஏன்னா 20-30 crores கொடுத்தாங்கன்னா ஆக்ஷனில் வந்து பிளேயர்ஸோட அமௌண்ட் இன்னும் அதிகமாகும். ஸோ ஒரு மிச்சல் ஸ்டார்க் ரெக்கார்டை உடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன்னா, அதெல்லாம் வந்து மினி ஆக்ஷனில் தான் நடக்கும். ஸோ என்ன இந்த வாட்டி மெகா ஆக்ஷன்லேயே நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். ஃபிஃப்த் அப்டேட் என்னென்னா, மெகா ஆக்ஷன் வந்து 3 yearsக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து 5 yearsக்கு ஒரு வாட்டி, அதாவது அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் 5 yearsக்கு ஒரு வாட்டி தான் மெகா ஆக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டு இல்லை, ஆனால் இந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே கைஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட். ஸோ நான் கடைசியாக சொல்கிறேன் இல்லை, ஸோ அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல். ஸோ இது ஏன் நான் சிஎஸ்கே முக்கியம்னு சொல்கிறேன்னா, இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தலை தோனி ரீட்டைன் ஆவதற்கு ஒரு முக்கியமான ரூல் வந்து இந்த இம்பேக்ட் பிளேயர். ஏன்னா லாஸ்ட் சீசனே பார்த்தோம். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இது பண்ணார், அவ்வளோ ஓடக்கூட முடியலன்னு. ஆனால் இந்த வாட்டி இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால ரீட்டைன் ஆகிட்டு மேபி அந்த 15 to 16 overs லாஸ்ட் ஒரு 18 balls, ஸோ அந்த மாதிரி ஆடினார்னா சிஎஸ்கேக்கு அது பெரிய இம்பேக்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம தலை தோனி ரீட்டைன் ஆகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ இன்னும் எதுவும் அஃபிஷியல் நியூஸ் வரல. ஸோ ஓகே கைஸ், ஆல் த அப்டேட்ஸு. ஸோ மீதியெல்லாம் வந்து இனிமேல் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.